ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ நான் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஃபில்லிங்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 கரண்டி அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா அந்த காயோடு சேர்த்து பைண்டிங் ஆகிறதுக்கு தான் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். சொரக்காய், கேரட்டு, ஆனியன் 3 எடுத்துக்கோங்க. எல்லாமே சொரக்காயும் கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஆனியனை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சொரக்காயில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நல்ல வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும். இது 1 இல்லைன்னா 2 அடை சாப்பிட்டிங்கனாலே போதும். இதில் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க மாவு ஒரு ரவுண்டாக ஷேப் பண்ணி இதில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்ருங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நல்லா தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லோயிஷாக பார்க்கவே சூப்பராக வந்திருக்கும். இதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு இந்த கூட எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம். இது வெறுதாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பட் நம்ம சட்னி கூட சர்வ் பண்ணும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு இதை கொடுக்கலாம். கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.